ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட்டு ஒரு வழியாக இது வரைக்குமே ஒரு 24 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் வந்து மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாகிருக்கு. ஓவராலாகவே இது வரைக்குமே ஒரு 24 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து ஆயிருக்கு இல்லையா? ஓரளவு மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை வந்து எப்போ வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குல்ல. இன்னும் 16 மாவட்டங்களுக்கு வந்து இருக்குது. அந்த மாவட்டங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையுடைய தேர்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே இப்போ தகவல் வெளியாகி வருது. இந்த நிலையில் தான் இப்போ ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து இருக்குது. இதுக்கு மேலே எந்த ஒரு டிலேயும் வந்து ஆகாது. இந்த வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ உத்தரவு வந்து வந்திருக்கிறதாக இப்போ தகவல் வந்து வெளியே இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்போ ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருமே மகிழ்ச்சியில் வந்து இருக்காங்க. இந்த வீக்கில் அனைத்து மாவட்டத்துக்கும் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியானை வந்து வழங்காமல் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு வந்து இருக்காங்க. இனிமேல் எதனால் டிலே ஆகுது, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது. இதிலும் எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது. எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. நிறைய குளறுபடிகள்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் எழுந்திருக்கு. இந்த நிலையில் இப்போ ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்டுகள்லாம் வந்து வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதை மட்டும் தான் முடித்திருக்காங்க. இதெல்லாம் அப்படியே வந்து டிலே பண்ணிவிட்டு அப்படியே வந்து இருக்காங்க. இந்த நிலையில் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் விரைவில் முடித்துருவாங்க. இருந்தாலும் இதனால் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கி ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும்போது யாருக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் அப்டேட் ஆகும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சந்தேகங்கள் அதே மாதிரி தொடர்ந்து இதில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து எப்படி நடக்க போகுது, என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் வந்து இதில் வந்து தேவைப்படுது, என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் கேட்குறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. இதில் வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்த ப்ராசஸிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த 1 வீக்லேயே எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்றைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வரணும் இது மாதிரிலாம் வந்து சொல்லிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் வந்து ப்ராப்பராக முடித்தால் மட்டும்தான் இந்த வேலை வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி இந்த செலெக்ஷன் லிஸ்ட்லாம் மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் முடிந்திருக்காங்களா இல்லையா, இன்றைக்கி யாருக்கு அப்டேட் ஆகும், அதே மாதிரி இந்த வேலையில் நிறைய இனிமேல் வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணாமல் வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இனிமேல் வந்து முடிக்கலை அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் அப்போ தான் எழுந்திருக்கு. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றத அனைவருக்குமே வந்து தெரியும் இல்லையா? இருந்தாலுமே இது வந்து நிரந்தரமாக இன்னொரு லிஸ்ட்டு வந்து வருமா அப்படின்றத எதிர்பார்ப்புகளும் இருக்குது. இன்னொரு லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதை பார்த்திங்கன்னா அது வந்து ஆஃப்லைன் மூலமாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாகவே நிறைய வேகன்சி வந்து இருக்குது. ஒவ்வொரு மாதம் 100 பேரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வேகன்சியில் ஒரு வேகன்சியாக வந்து இருக்காது. இருந்தாலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் இல்லையா, அதில் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெஸ்டிங், ஃபிசிக்கல் டெஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். அந்த டெஸ்டிங்கின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து அனைத்துமே ஒரிஜினல் வந்து வச்சுருக்கணும். அந்த ஒரிஜினல் இருந்தாலே போதும், நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அடுத்த ப்ராசஸிங்கை
ஸோ நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? அதெல்லாம் செக் பண்ணி, அதுக்கப்புறம் உங்கள வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் இது ப்ராப்பரா நடக்கும். அதேமாரி ஸ்கில் டெஸ்டிங் வந்து நடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாலேட்ஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணுவாங்க. இது மாரியெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இதில வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து வேலை வந்து குடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸிங் தான் வந்து நடக்கப்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்துடைய ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி ஓரளவுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் மேற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவு 28 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சொல்ல பார்த்தா இவ்வளோ வேகன்சி வந்து இருக்கா? அப்படின்னா கிடையாது. இதில வந்து ஓரளவுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வேகன்சி தான் இருக்கு. இதில வந்து இவ்வளோ பேர் வந்து செலக்ட் வந்து ஆயிருக்காங்க. இதிலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு சில 1 வீக்லயே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ், மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்கள் வந்து வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்டு அ வெளியிட்டாங்க. அடுத்தடுத்தாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பெண்டிங்கில வந்து வச்சிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இனிமே நடக்கல அப்படின்ற மாரி தான் ஸ்லோ ப்ராசஸிங்கில வந்து இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இத கூடிய விரைவில் நடத்திருவோம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ ரிசல்ட் அப்டேட் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இதுவரைக்குமே 24 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து ஆயிடுச்சு. இந்த நிலையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக நெறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்து ஏற்பட்டிருக்குல்ல. இது வந்து தற்காலிகமான செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றாங்க அப்படின்னா, கரெக்ட்டா தற்காலிகமான செலக்ஷன் லிஸ்ட் தான். இன்னொரு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பரா அடுத்த ப்ராசஸிங்லாம் முடித்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட் ஒண்ணு குடுப்பாங்க. அதில நீங்க செலக்ட் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதில செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்க எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை உங்களுக்கு வந்து கிடைச்சுக்கும். இதேமாரி தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் எப்போ அப்டேட் குடுக்க போறாங்க. இன்னும் 16 மாவட்டங்களுக்கு இருக்கு. அந்த நிலையில இன்னைக்கு ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது அப்படின்ற மாரி தான் அஃபிஷியலாகவே தகவல் வந்து வெளியாகி வருது. அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா தான் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் ப்ரொஃபஷனலி செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து வெளியிட போறாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து இன்னைக்கும் வெளியிட போறாங்க. இருந்தாலுமே செலக்ஷன் லிஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு அனைத்து மாவட்டத்துக்குமே 90, 95% முடித்து வந்து வச்சிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. இருந்தாலும் செலக்ஷன் லிஸ்ட் அவங்க வந்து அவங்களுடைய மாவட்டத்துக்கு வந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு ரிசல்ட் பப்ளிசிட்டி வந்து ஆகும். அவங்க வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அப்டேட் வந்து குடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு குடுத்தாங்க அப்படின்னா, ஒரு பட்டன் ஒரு என்டர் தட்டுனாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பப்ளிசிட்டி வந்து ஆயிடும். ஏற்கனவே அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து காமிக்க வந்து இருக்கு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாரி இன்னைக்கும் இந்த 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து குடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.